வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 3ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 801ஆம் ஆண்டில் பிரான்சு மன்னர் லூயி பயஸ் பார்சிலேனியாவை பல ஆண்டுகள் முற்றுகையின் பின்னர் முஸ்லிம்களிடம் இருந்து கைப்பற்றினார். 1505ஆம் ஆண்டில் இலங்கையில் முதலாக போர்த்துகீசியர் வந்து இறங்கினர். 1834ஆம் ஆண்டில் கிரேக்க விடுதலைப் போரின் தளபதிகள் நாட்டு துரோக குற்றம் சாட்டப்பட்டார்கள். 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரின் போது கூட்டுப்படைகள் அமெரிக்க மாநிலங்களின் கூட்டமைப்பின் தலைநகர் ரிச்மண்ட் நகரை கைப்பற்றினர். 1885ஆம் ஆண்டில் தட்டச்சு பொறியின் விசைப்பலகையின் வடிவமைப்புக்கான ஜெர்மனிய காப்புரிமத்தை காட்லிப் டைம்லர் பெற்றார். 1888ஆம் ஆண்டில் லண்டன் ஈஸ்ட் எண்ட் பகுதியில் 11 பெண்கள் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1895ஆம் ஆண்டில் ஆஸ்கார் வைல்ட் தாக்கல் செய்த அவதூறு வழக்கு விசாரணை ஆரம்பமானது. இறுதியில் தன்பால் சேர்க்கை குற்றத்திற்காக அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. 1917ஆம் ஆண்டில் வெளிநாட்டில் தஞ்சமடைந்திருந்த விளாடிமிர் லெனின் ரஷ்ய நாட்டிற்கு திரும்பினார். 1922ஆம் ஆண்டில் ஜோசப் ஸ்டாலின் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் முதன்மை பொதுச் செயலாளர் ஆனார். 1933ஆம் ஆண்டில் நாஜி ஜெர்மனியில் யூதர்களின் வணிக நிறுவனங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கை வெற்றி பெறவில்லை. 1942ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பட்டான் தீபகற்பத்தில் ஜப்பானிய படைகள் அமெரிக்க மற்றும் பிலிப்பைன்ஸ் படையினர் மீது தாக்குதலை ஆரம்பித்தது. 1948ஆம் ஆண்டில் பனிப்போர் காலத்தில் அமெரிக்க அரசு தலைவர் ஹாரி எஸ் ட்ரூமன் 16 நாடுகளுக்கு $5 பில்லியன் உதவித்தொகையாக வழங்கும் உத்தரவில் கையொப்பமிட்டார். 1948ஆம் ஆண்டில் தென் கொரியாவில் ஜேஜு என்ற இடத்தில் மனித உரிமை மீறல் மற்றும் உள்நாட்டுப் போர் ஆரம்பித்தது. 1958ஆம் ஆண்டில் பிடில் காஸ்ட்ரோவின் புரட்சி இராணுவம் ஹவானா மீது தாக்குதலை தொடுத்தது. 1966ஆம் ஆண்டில் சோவியத்தின் லூனா 10 விண்கலம் சந்திரனின் சுற்றுவட்டத்தை அடைந்தது. பூமியை விட வேறொரு விண்பொருளை சுற்ற ஆரம்பித்த முதலாவது விண்கலம் இதுவே ஆகும். 1973ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது மொபைல் பேசி அழைப்பை நியூயார்க் நகரில் மோட்டரோலா நிறுவனத்தின் மார்டின் கூப்பர் பெல் ஆய்வுக்கூடத்தின் ஜோயல் ஆங்கல் என்பவர் உடன் மேற்கொண்டார். 1974ஆம் ஆண்டில் 13 அமெரிக்க மாநிலங்களில் ஆரம்பித்த கடும் சூறாவளி காரணமாக 315 பேர் உயிர் இழந்தனர். 5500 பேர் வரையில் காயமடைந்தனர். 1975ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் பாபி ஃபிஷர் அந்தோலி கார்போவுடன் சதுரங்க போட்டியில் பங்கு பெற மறுத்ததால் கார்போ உலக வெற்றி கிண்ணத்தை தனதாக்கி கொண்டார். 1981ஆம் ஆண்டில் உலகின் முதலாவது மொபைல் கம்ப்யூட்டர் ஓஸ்போன் 1 சான் பிரான்சிஸ்கோவில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
1982 ஆண்டில் ஃபாக்லாந்து தீவுகளை அர்ஜென்டினாவிடமிருந்து மீளப்பெறும் முகமாக பிரித்தானியா தனது கடற்படையை அங்கு அனுப்பியது. 1996 ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவின் வான்படை விமானம் ஒன்று குரோவாசியாவில் வீழ்ந்ததில் அதன் பயணம் செய்த அமெரிக்க அரசின் வணிகச் செயலாளர் ரன் பிரவுன் உட்பட 35 பேர் உயிர் இழந்தனர். 1997 ஆண்டில் அல்ஜீரியாவில் தாலித் என்ற கிராமத்தில் 52 பொதுமக்கள் ஆயுததாரிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர். 2004 ஆண்டில் மேத்ரித் தொடர் உந்து குண்டு தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்லாமிய தீவிரவாதிகள் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டனர். 2009 ஆண்டில் நியூயார்க்கில் பிங்காம்டன் என்ற இடத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். 2010 ஆண்டில் ஆப்பிள் நிறுவனம் முதலாவது தலைமுறை ஐபேட் கைக்கணினியை வெளியிட்டது. 2016 ஆண்டில் 2,14,000 வணிக நிறுவனங்களின் தகவல்கள் அடங்கிய பனாமா ஆவணங்கள் வெளியானது. 2017 ஆண்டில் ரஷ்யாவில் சென்ட் பீட்டர்ஸ்போர்க் சுரங்கத் தொடர் ஒன்றில் குண்டு வெடித்ததில் 14 பேர் கொல்லப்பட்டு பலர் காயமடைந்தனர். 2018 ஆண்டில் கலிபோர்னியா சான் ப்ரூனோ நகரில் உள்ள யூடியூப் தலைமை அலுவலகத்தில் பெண் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 காயமடைந்தனர். துப்பாக்கிதாரி தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். மேற்கண்டவாறு ஏப்ரல் 3 பல வரலாற்று நிகழ்வுகளை கொண்டுள்ளதாக இருந்து வருகின்றது. நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.